வணக்கம் நண்பர்களே. வியாபார் பில்லிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக டவுட்ஸ் கேட்குறீங்க. எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதோடைய ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றத டவுட்ஸ் கேட்குறீங்க. இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரோ யுவர் பிஸ்னஸ், அதாவது உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேம்ப்ளெட்ஸ் இருக்கும். இதிலே வந்து டிஃபால்ட்டாக இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஸ்டோர் மூலிமா நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து ஈஸியாக சேல் பண்ணலாம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது உள்ள நீங்கள் கிளிக் பண்ணி வந்ததுமே இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் எஃபி அக்கௌண்ட் அப்படின்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டெப் 2 வந்து செலக்ட் யுவர் ஆட்ஸ் பேஜு. தேர்டு வந்து லிங்க் வாட்ஸ்அப் நம்பர். ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடு வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். அதே போல் வாட்ஸ்அப் மூலயமா உங்களுக்கு வந்து லீட்ஸ் கிடைக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து எப்படி இதை வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கனெக்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ் வந்து லாகின் ஆகும். இப்போ உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து லாகின் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லாகின் பண்ணதும், அதாவது உங்களுடைய இமெயில் ஐடி இல்லைனா ஃபோன் நம்பர், ஃபேஸ்புக்குடைய லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அகைன் வந்து நீங்கள் கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த பேஜ் மூலிமா வந்து ப்ரொமோட் பண்ண போகிறீங்க அப்படின்ற அந்த பேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் 2 பேஜஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இப்போ ஐடி கார்டு சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு நான் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே. ஸோ அந்த பேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எந்த குரூப்புன்றதை செலக்ட் பண்ண சொல்லுது. நான் மறுபடியும் அகைன் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், செட்டிங்கை வந்து சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணதும் அது ஃபியூ செகண்ட்ஸில் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ராஜராஜ சோழன் ஹேஸ் பீன் கனெக்டட் டு ஏஐ சென்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. இப்போ வந்து நீங்கள் காட் இட் அப்படின்ற இடத்துல வந்து கிளிக் பண்ணதும் உங்களுடைய பேஜ் வந்து கனெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து உங்களுடைய லாகின் வந்து கனெக்ட் ஆனதும் சூஸ் யுவர் பேஜுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதும் இந்த இடத்துல பாருங்கள், ஃபேஸ்புக் கனெக்டட்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறமா தான் இங்கே டிஸ்கனெக்ட் அப்படின்ற நம்மளுக்கு பாப்அப் வந்து வரும். உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் உங்களுடைய பேஜை வந்து செலக்ட் பண்ண முடியும். இப்போ நான் ஐடி கார்டு சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்ற பேஜை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் கேட்டதும் நம்ம கன்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் அப்படின்றதுனால ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் தகுந்த மாதிரி வேரி ஆகும். இன்டர்நெட் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரியும் வேரி ஆகும். ஏன்னா ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுறதுனால அந்த பேஜ் கனெக்ட் ஆகணும். அது கனெக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிருக்கோம். அதாவது செலக்ட் யுவர் ஆட்ஸ் பேஜ் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து நம்ம பெண்டிங்கில் இருக்குது இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்டேட்டஸு. ஸோ இப்போது செகண்ட் ஸ்டெப்பும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை ப்ரொவைட் பண்ணிடுறீங்க. ப்ரொவைட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்குறீங்க. ஸோ வெரிஃபை கொடுத்ததும் இதுவும் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ 3 ஸ்டெப்பும் வந்து நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் இந்த உங்களோட ஆடு வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலே வந்து உங்களுக்கு ஆட் கிரெடிட் வந்து எவ்வளோ ருபீஸ் அப்படின்றதையும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு உங்களுடைய விளம்பரம் எதுவோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே இங்கே என்டர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எந்த உங்கள் ஆடுக்கான டைட்டில் கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுத்துட்றீங்க. விளம்பரம் என்ன மாதிரி விளம்பரம் கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுத்துட்றீங்க. அந்த நீங்கள் போடுற அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்துக்கான ஹெட்லைன் என்னவோ அதை கொடுத்துட்றீங்க. இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜ் ஃபைலை வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து டார்கெட்டிங் பண்ணுற ஆப்ஷன்லாம் அதுக்கு அடுத்தது வரும். அதாவது எந்த ரீஜனில் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு, இப்போ ஆல் ஓவர் இந்தியானா
ஆல் ஓவர் இந்தியா, எந்த மாதிரி ஆடியன்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய விளம்பரம் வந்து ரீச் ஆகணும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸை மட்டும் உங்களுடைய விளம்பரம் போய் சேரணுமா, இல்லை ஓவராலாக எல்லா கஸ்டமருக்குமே போகலாமான்றதெல்லாம் நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பட்ஜெட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பட்ஜெட்ன்றது பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு பர் டே வந்து ஒரு 100 ருபீஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 1 வீக் வந்து ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 700 வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஆட் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரன் ஆகும். சப்போஸ் வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. மினிமமாக வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டுன்றதை நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஆடு வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? அப்போ தான் நிறைய கஸ்டமர்ஸே ரீச் ஆகும். இதெல்லாம் வந்து இதுக்குன்னு தனியாக கோர்ஸ் எடுத்து படித்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய வேலையாக இருந்தது, ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பட் அதை வந்து இப்போ வியாபாரில் வந்து ஒரு ஆப்ஷனாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து உங்கள் ஃபேஸ்புக்கை பேஜை வந்து லாகின் பண்ணுறீங்க. எந்த பேஜ்லேருந்து வந்து உங்களுக்கு உங்களோட ஆடு வந்து ரன் ஆக போகுதுன்ற ஆப்ஷனை ஸ்டெப் 2ல் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸ்டெப் 3ல் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கனெக்ட் பண்ண போகிறீங்க. 4th ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஆடு வந்து நீங்களாகவே ஓனாகவே திங்க் பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு டார்கெட்டிங் ஆடியன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பட்ஜெட்டுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆடு வந்து ரன் பண்ணலாம். இது மூலிமா ஈஸியாக வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும். ஓகேங்களா? ஸோ வியாபாரில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனுக்கான இதையும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்களும் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய சப்போர்ட்னால தான் 2000 சப்ஸ்கிரைபர் கிட்ட ரீச் ஆகிருக்கோம். ஸோ இன்னும் உங்களுடைய சப்போர்ட் தேவை. என்னுடைய ரெஃபரல் கோடு வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் சாஃப்ட்வேர் பை பண்ணுறதா இருந்தால் அந்த ரெஃபரல் கோடை அப்ளை பண்ணி பை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி கிடைக்கும். 1 இயர் பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா 1 மந்த்து எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி கிடைக்கும். அதுவே 3 இயர் பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா 3 மந்த்து எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி கிடைக்கும். ஸோ யாருக்கும் ஜிபே ஃபோன்பே பண்ணாதீங்க. அஃபிஷியல் வந்து பேமெண்ட் பேஜ் வந்து கொடுப்பாங்க, லிங்க்கு, பேமெண்ட்டுக்கான லிங்க்கு. அந்த பேஜில் போய் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லைசன்ஸ் வந்து கிடைக்கும். கிராக்டு வெர்ஷன், டூப்ளிகேட் வெர்ஷன் இந்த மாதிரி அந்த டீம் கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.